தமிழக வெற்றிக் கழக தலைவராக தனது முதல் வாக்கை செலுத்தியிருக்கிறார் நடிகர் விஜய். ஒரு அரசியல்வாதியாக முதல் ஓட்டு, கடந்த தேர்தல் வரைக்கும் நடிகராக ஓட்டு போட்டார். இப்போ ஒரு அரசியல்வாதியாக தன்னுடைய முதல் ஓட்டை செலுத்திவிட்டு வெளியே வந்திருக்கிறார். சென்னை ஈசிஆரில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய வாக்குச்சாவடியில் நம்முடைய செய்தியாளர் சதீஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். சதீஷ், விரிவா சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியதிலிருந்து முதல் வாக்குப்பதிவை பதிவு செய்திருக்கிறார். நம்மால் அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகள் விடுத்திருந்த போதிலும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் புடைசூழ அவர் அந்த வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்தார். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சென்னை நடுநிலைப் பள்ளியில் தனது முதல் அரசியல் கட்சி தலைவராக முதல் வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். பூத் எண் 264 தனியாக தனது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிஸ்வி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் நேரடியாக வருகை தந்து தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். இதற்கு பிறகாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் தங்கள் வாக்குகளை அந்தந்த மாவட்டங்களில் செலுத்த இருப்பதாக ஏற்கனவே தகவல் உள்ள நிலையில தற்பொழுது விஜய் அவரது வாக்கினை பதிவு செய்து சென்றிருக்கிறார். அவர் வந்தபொழுது கூட்ட நெரிசல் காரணமாக ஊடகத்தினரும் மற்றும் தொண்டர்கள், ரசிகர்கள் என பெரும் அளவில் கூடியதால், கட்டுக்கடங்காமல் கூடியதால் காவல்துறையினரால் பொதுமக்களையும் ரசிகர்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் சிறு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதே போல ரசிகர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எனினும் மிகுந்த சிரமத்திற்கு இடையே தொண்டர்கள் மத்தியில் வந்து அவர் வாக்களித்து சென்றிருக்கிறார். மிகவும் கடினமான முறையில அவருடைய உள்ளே வந்து செல்வதற்கான விஷயமானது நடந்திருக்கிறது. அவர் சாதாரணமாக வந்து ஓட்டு எடுத்து செல்ல வேண்டிய சூழல் என்பது இங்கே காணப்படவில்லை. தற்பொழுது அவர் வந்து சென்ற பிறகு தற்பொழுது அந்த வாக்குச்சாவடி மையத்தில் அமைதி மீண்டும் நிலவிருக்கிறது. பல்வேறு பொருட்களும் சேதமடைந்திருக்கின்றன. ரசிகர்கள், வாக்காளர்கள் உள்ளே சென்று வெளியே வருவதற்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன, அது உடைக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்கள் தள்ளுமுள்ளு, அதே போல நாற்காலிகள் என பல்வேறு பொருட்களும் இங்கே சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அஷ்டகோஷ்ணி ரைட். ஒரு பெரிய ஸ்டார் வராருன்னும் போது கூட்டம் அவரோடு வருவது இயல்பு. ஆனால் அது வந்து கட்டுக்கு அடங்காமல் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம காட்சிகளில் பார்க்க முடிந்தது. காவல்துறையினர் மிகுந்த சிரமங்களுக்கு இடையே ஒரு பக்கம் வந்து நிறைய ஊடகத்தினரும் அவருடைய எல்லா விஐபிக்களுக்கும் செல்வது போல ஊடகத்தினரும் அங்கே வந்து செல்றாங்க. அவருடைய ரசிகர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நிறைய இருந்தது. அவருடைய ரசிகர்கள் புடைசூழ தான் ஒரு பெரும் கூட்டத்திற்கு இடையே தான் அவர் வந்து வாக்களித்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ ஒரு பெரும் கூட்டத்தோடு அவருடைய ரசிகர்கள் புடைசூழ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தன்னுடைய விரலில் மை வைத்து அவர் வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறார். நடிகர் விஜய் அவர்கள் வாக்கு செலுத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் மீண்டும் ஒரு முறை திரையில் பார்க்கின்றீர்கள். வெளிநாட்டிலேருந்து டிராவல் பண்ணி வந்து இன்னைக்கு காலையில் வந்து இன்னைக்கு மத்தியானம் ஓட்டுச்சாவடிக்கு வந்து தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார். பல்வேறு நடிகர்களும் எவ்வளோ பெரிய சிரமங்களுக்கு இடையிலும் அவ்வளோ கூட்டம் நெரிசல், அது பக்கம் போலீஸ்காரங்க தள்ளுறாங்க, அவ்வளோ இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நம்முடைய ஓட்டை நம்ம போட்டணும்னு எப்படி பெரிய ஸ்டார்ஸ் போய் போடுறாங்களோ அதே போல் நாமும் அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் அனைவரும் சரி, முதியவர்களும் சரி, நடுத்தர வயதினரும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, எல்லாரும் சென்று தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும். எப்படி ஒரு ஸ்டார் இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ கேமராலாம் வரலாம். ஆனால் இன்றைய தேதியில் இன்னைக்கு ஒரு நாள் விஜயும் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், விஜயும் ஒன்று தான், நாம் அனைவரும் ஒன்று தான். இன்னைக்கு அனைவரும் சாமானியர்களாக குடிமக்களாக சென்று வாக்களிக்கிறோம். அந்த ஜனநாயக கடமையை நாம் அனைவரும் நிறைவேற்றுவோம். நடிகர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் வாக்கு செலுத்திய காட்சிகள் இதோ உங்கள் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.